அரண்மனை கட்டிக்கொடு என்றான் கிருஷ்ணன். சபா பர்வம் பகுதி 1. சபாகிரியா பர்வம். ஓம் மனிதர்களில் மேன்மையானவர்களாகிய நாராயணன் மற்றும் நரனையும் சரஸ்வதி தேவியையும் பணிந்து ஜெயம் என்ற சொல் உச்சரிக்கப்பட வேண்டும். இங்கு ஜெயம் என்று குறிப்பிடப்படுவது அதர்மத்தை தர்மம் வென்ற கௌரவ மற்றும் பாண்டவர்களின் கதையே ஆகும். வைசம்பாயனர் சொன்னார். பிறகு வாசுதேவனின் முன்னிலையில் அர்ஜுனனை வழிபட்ட மயதானவன் கரங்கள் கூப்பி இனிமையான வார்த்தைகளால் தொடர்ந்து அவனிடம், ஓ குந்தியின் மகனே, நான் கிருஷ்ணன் எனும் பிரவாகத்திலிருந்தும் என்னை உட்கொள்ள விரும்பிய பாவகனிடமிருந்தும் உன்னால் காக்கப்பட்டேன். நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல் என்று கேட்டான். அர்ஜுனன், ஓ பெரும் அசுரனே, ஏற்கனவே உன்னால் அனைத்தும் செய்யப்பட்டு விட்டன. இந்த உனது சலுகையுடன் சேர்த்து நீ அருளப்பட்டிரு. நீ விரும்பிய இடத்திற்கு செல். நாங்கள் உன்னிடம் எப்படி அன்பாகவும் திருப்தியுடனும் இருக்கிறோமோ அதே போல நீ என்னிடம் அன்பாகவும் திருப்தியுடனும் இரு என்றான். மயன், ஓ மனிதர்களில் காளையே, ஓ மேன்மையானவனே, நீ என்ன சொன்னாயோ அதற்கு நீ தகுதியுடையவனே. ஆனால் ஓ பாரதா, உனது மகிழ்ச்சிக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அசுரர்களில் விஸ்வகர்மாவான ஒரு பெரும் கலைஞன். ஓ பாண்டுவின் மகனே, எனது நிலைக்கேற்ப நான் உனக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்றான். அர்ஜுனன், ஓ பாவமற்றவனே, உடனடி மரணத்தில் இருந்து நீ காக்கப்பட்டதாக கருதுகிறாய். அது அப்படியே இருந்தாலும் நான் எனக்காக உன்னை எதையும் செய்ய வைக்க முடியாது. அதே வேளையில் ஓ தானவா, நான் உனது நோக்கங்களை சலிப்பூட்ட விரும்பவில்லை. நீ கிருஷ்ணனுக்கு ஏதாவது செய். அதுவே நான் உனக்கு செய்த சேவைகளுக்கு போதுமான பதிலுதவியாக இருக்கும் என்றான். வைசம்பாயனர் சொன்னார். பிறகு ஓ பாரத குலத்தின் காளையே, மயனால் உந்தப்பட்ட வாசுதேவன் மயனிடம் என்ன சாதனை செய்ய சொல்வது என்று சிறிது நேரம் சிந்தித்தான். பிரபஞ்சத்தின் தலைவனும் அனைத்து பொருட்களின் படைப்பாளியுமான கிருஷ்ணன் தனது மனதில் ஒரு முடிவுக்கு வந்து மயனிடம், ஓ திதியின் மகனே, கலைஞர்களில் முதன்மையானவனே, நீதிமானான யுதிஷ்டனுக்கு நீ நன்மை செய்ய விரும்பினால் நீ தேர்ந்தெடுக்கும்படி ஒரு சிறப்பு வாய்ந்த சபை உன்னால் கட்டப்படட்டும். உண்மையில் இந்த மனித உலகில் உள்ள மனிதர்கள் அங்கே அமர்ந்திருக்கும் போது கவனத்துடன் பரீட்சித்து பார்க்கப்பட்டாலும் போலி செய்ய முடியாதவாறு அந்த அரண்மனையை நீ கட்ட வேண்டும். மேலும் ஓ மயனே, அந்த மாளிகை தேவ அசுர மனித வடிவமைப்புகளின் கலவையாக இருக்குமாறு நீ அதை கட்ட வேண்டும் என்று கேட்டான். வைசம்பாயனர் தொடர்ந்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட மயன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் பாண்டுவின் மகனுக்காக தேவர்களின் அரண்மனையை போன்ற ஒரு உன்னதமான அரண்மனையை உடனடியாக கட்டி கொடுத்தான். பிறகு இந்த அனைத்து காரியங்களையும் நீதிமானான யுதிஷ்டனுக்கு கிருஷ்ணனும் பார்த்தனும் தெரிவித்து அவனுக்கு மயனை அறிமுகப்படுத்தி வைத்தனர். யுதிஷ்டன் மயனை உரிய மதிப்புடன் வரவேற்று அவனுக்கு தகுந்த மரியாதையை செய்தான். மேலும் ஓ பாரதா, மயன் அந்த வரவேற்பை உயர்வாக கருதி அதை ஏற்றுக்கொண்டான். ஓ பாரத குலத்தில் ஏகாதிபதியே, திதியின் பெருமைக்குரிய அந்த மகன் பாண்டுவின் மகன்களுக்கு தானவ விருஷபர்வனின்
கதையை உரைத்தான். பிறகு அந்த கலைஞர்களில் முதன்மையானவன் சிறிது நேரம் ஓய்வு கொண்டு பாண்டுவின் சிறப்பு வாய்ந்த மகன்களுக்கு அரண்மனையை கட்ட திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தான். கிருஷ்ணன் மற்றும் பிருதையின் மகன்களிடம் அனுமதி பெற்ற பெரும் வீரம் கொண்ட சிறப்பு வாய்ந்த தானவன் ஒரு அதிர்ஷ்டமான நாளில் அடித்தளத்திற்கான ஆரம்ப கட்ட சடங்குகளை செய்து நன்கு கற்ற ஆயிரக்கணக்கான அந்தணர்களுக்கு இனிமையான பாலும் அரிசியும் பல வகையான ஆடம்பர பரிசுகளையும் கொடுத்து திருப்திப்படுத்தினான். பிறகு பார்ப்பதற்கு அழகாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் கட்டடம் கட்டுவதற்கு ஏற்ற வகையில் அனைத்து பருவ காலங்களுக்கும் பொருந்தும் வகையில் உள்ள நிலத்தை தேர்ந்தெடுத்து அதில் 5000 சதுர முழத்திற்கு கட்டடத்திற்காக அளந்து எடுத்தான்.